சார்னா அவங்களுக்குலாம் தெரியும்ல. எந்த சார்? அண்ணா பல்கலைக்கழகத்தில் சார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் அது என்னது? அப்படி அங்க பல சார் இருக்காங்களா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணை தனியா கூட்டிட்டு போய் அவங்கள பாலியல் தொல்லை கொடுத்து இன்னொரு சாரும் இருக்காரு, அந்த சாருக்கும் நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே அது கேட்டு அந்த சார் யாருங்கிறத நம்முடைய முதலமைச்சர் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அது அந்த சார் யார்? அந்த சார் அந்த சாரை கண்டுபிடிக்க முடியல. ஆனா இப்பன்னா ஆனா சாருன்னு சொன்னாலே திமுகவுக்கு ஒரு பயம், ஒரு தோல்வி பயம், ஒரு மாதிரி பயம். ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, பேரை சொன்னா அதிருது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இந்த சாருன்னு சொல்லிட்டா இப்பெல்லாம் ஒரு தோல்வி பயத்துல நம்மளுடைய முதலமைச்சர் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கலாம். அவ்வளவு. அதுதான் என்ன சார் அப்படின்னா, இன்னைக்கு வாக்கெடுப்பு, வாக்காளர்களை யாரெல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்கிற கணக்கெடுப்பு எடுக்கிறது தான் இந்த சார். நீங்க நினைக்கிற அந்த சார் வேற, இது இந்த சார். அதுல என்னன்னா, நேரு காலத்திலிருந்து 10 முறை காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது இதை வாக்காளர் கணக்கெடுப்பு எடுத்திருக்கிறார். இதுல இவங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. 2014 ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் கோர்ட்டுக்கே போனாங்க, நீதிமன்றத்திற்கே போனாங்க. நம்மளுடைய முதலமைச்சர் நீதிமன்றத்திற்கு போய் போலி வாக்காளர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்திற்கே போனாங்க. ஆனா இன்னைக்கு வாக்கெடுப்பு நடத்தும் போது இன்னும் நடத்தல, ஆரம்பிக்கல. ஆனா அதை கண்டு இன்னைக்கு தோல்வி பயத்துல எடுக்கக்கூடாது அப்படின்னு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டிருக்கிறாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் போடுறாங்கன்னா அது தேவையே இல்லை. இன்னைக்கு அவங்க தொகுதியிலே குளத்தூர் தொகுதியிலேயே இன்னைக்கு 9000 வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அவங்களை நீக்கிட்டா அங்க குளத்தூர் தொகுதியில முதலமைச்சர் தோத்து போவார். துறைமுகம் தொகுதியில 10,000 15,000 பேர் இருக்கிறாங்க. அதை நீக்கிட்டா சேகர்பாபு அவர்கள் தோத்து போயிருவாங்க. இப்படி கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் திமுகவினர் போலி வாக்காளர்களை சேர்த்ததை இன்னைக்கு அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதற்காகத்தான் இன்னைக்கு பயந்து போய் இருக்கிறார். இவ்வளவு மோசமான சூழ்நிலையில் தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பயந்து போய் இருக்கிறது.